இயற்கையான முறையில் வந்து அரசு வந்து ஆடு மாடுகள் வளர்ப்புக்கும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை விவசாய பயன்பாட்டிற்கு அவங்கள கொண்டு வந்து நம்மளோட விவசாயத்தை அரசு காப்பாற்றினா இந்த ஒரு நிகழ்வு வந்து அரசு முன்னெடுத்து பண்ணால் இந்த விவசாயத்தை வந்து ஒரு 50% நிலைநாட்டலாம், காப்பாற்ற முடியும். அரசு பல இயந்திரங்களை வந்து மானியத்துக்காக நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நிறைய டிராக்டரு, ரொட்டாவேட்டரு, அரப்பு மிஷின்லாம் இன்றைக்கி பயன்பாடு இல்லாத அங்கங்கே துருப்பிடித்த நிலைமையில் இருக்குது. அரசு இதெல்லாம் கண்காணித்து அரசுக்கு உண்டான பயன்களை நேரடி விவசாயம் பண்ணுறவங்க அவங்களுக்கு பயன்பட மாதிரி ஏற்பாடு செஞ்சால் இந்த விவசாயத்தை காப்பாற்றலாம். விதைக்காக வந்து நம்ம நெல் வந்து அரசு கொள்முதல் பண்ணுறாங்க. இன்றைக்கி 35 ரூபான்னு நான் கூட நெல் போட்டிருக்கிறேன். ஆனால் இன்னைய வரைக்கும் அது அரசு 8 ரூபா மானியம் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் காலம் ஆகியும் இது வரைக்கும் எங்களுக்கெல்லாம் வந்து அந்த விதை மானியமே கிடைக்காமல் இருக்குது. அதோட இவ்வளோ அரசு செய்கிற சலுகை கிடைக்காலத்தில் எங்களுக்கு கிடைக்காததுனாலையும் அதில் சில சட்டத்திட்டங்கள்லாம் இருந்து அதில் வர பல வழிமுறைகளை வந்து விவசாயிகள் நம்ம வந்து பாதுகாத்து அதை செய்ய முடியல. அப்படியே செஞ்சு நம்ம பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி இழப்பீடுகள்லாம் வந்து இந்த இழப்பீடுகளை சரி செய்ய முடியல. அதனால் அரசு வந்து விவசாயிகள் மேலே அக்கறை செலுத்தி நீங்கள் நேரடியாக வந்து கிரீவன்ஸ் வைக்கிறீங்க. கிரீவன்ஸில் வந்து ஒரு முழு சுதந்திரமாக நம்ம மாவட்ட தலைவர் ஆட்சியர் அவர்களுக்கு சில விஷயங்களை நேரடியாக சொல்ல முடியல. ஏன்னா அந்த இடத்துல வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க. நம்ம இதை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அவங்க செய்கிற தவறுகள் வந்து அவங்களுக்கு ஒரு தவறுதான கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறாங்க. அவங்களால நம்ம பழிவாங்கப்பட போகிறோம் அப்படின்றதுனால நம்ம நேரடியாக வந்து அவர்கிட்ட சொல்ல முடியல. அதனால் கிரீவியன்ஸை வந்து சிறப்பாக பண்ணுறீங்க. இருந்தாலும் விவசாயிகளை நீங்கள் மாவட்ட ஆட்சியர் சந்திக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இல்லாதே நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நேரடி விவசாயிகளை நீங்கள் கலந்தாய்வு பண்ணால் மாவட்ட ஆட்சியர் நல்லாயிருக்கும். நன்றி.